महादेवी विद्महे विष्णुवर्धिनी धीमहि तन्नो आनंद यं देवं निर्वास्परिहाति आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपासकम् अकालत्रय सम्पन्नाम् अरविन्द निवासिनी विशेष जगती श्री कानावतार बनी नारसिंह पुत्रोति நல்லபடியா எல்லா அனுகிரகமும் கொடுக்கட்டும் கால பூபிய மாலோல கோடகாரஞ்ச भार्गवः अकानन्दो चक्रवर भावनो कानगण लक्ष्मीनाथ இந்த வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் பெருமாள் பிரார்த்தனை பண்ணீங்க கொஞ்சம் நிறைய கடாட்சம் பண்ண மாட்டேன் லட்சுமி கொஞ்சம் அப்படி கடைக்கான திறந்து விட்டால்னா அது பாட்டுக்கு வந்து ரொம்பிடும் பஞ்சாங்க காட்டு மண்ணா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। எல்லாருக்கும் நமஸ்காரம். குரோதி வருஷம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறது. நேற்று ராத்திரியே மாசப்பரப்பு ஆயிடுத்து. பஞ்சாங்க பட்டனம்ன்றது வந்து நம்ம சம்பிரதாயத்தில் பஞ்சாங்கத்தினுடைய அந்த வருஷ பலன் என்ன சொல்லியிருக்குன்றது வந்து வருஷம் முதல் நாள் வந்து சொல்ல எல்லாரும் சிரவணம் பண்ணினா அதனால் எல்லாருக்கும் எல்லா வித சுபிக்ஷமும் நல்ல பலன்களும் கிடைக்கும்ட்டு நம்ம பெரியவா ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. இப்படி எல்லா திருக்கோவில்களிலையும் பஞ்சாங்க பட்டனம்ட்டு தனியாக நடக்கும். எல்லாம் விசேஷமாக எல்லாரும் உட்காந்துட்டு பஞ்சாங்க பட்டனம் கேட்பா. ஜோசிய விற்பனர்கள்லாம் வந்து பஞ்சாங்கத்தில் இருக்கிற செய்திகளை சொல்கிறதோட அந்தந்த கிரக நட்சத்திர வார திதி பலன்கள் எல்லாத்தையும் வந்து ஜோதிட ரூபமாக இன்னும் விளக்கமாக சொல்லிட்டு இருப்பா. அந்த அளவுக்கு நமக்கு நாழியும் கிடையாது, அவகாசம் குறைச்சலாக இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம சிரவணம் பண்ணுவோம். குரோதி வருஷம் இந்த சம்வத்சரத்தில் வந்து 38வது சம்வத்சரம். சம்வத்சரம்னா வருஷம். நமது 60 வருஷத்தில் குரோதி 38வது வருஷம். சாலிவாகன வருஷத்தில் 1946-47, கலியுகத்தில் 5125, நமது இங்கிலீஷ் வருஷத்தில் 2024-2025. பசலின்றதுல வந்து 1433-434. பசலின்றது வந்து ரெவென்யூ பர்பஸுக்காக வச்சிருக்கா. எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, ஒரு வருஷன்றது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அனுபவிச்சுன்னு வந்துருக்கா. அது எல்லாமே பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்கு. பஞ்சாங்கம்னாலே பஞ்ச அங்கங்கள், 5 அங்கங்கள். திதி வார யோக திதிவார நட்சத்திர யோக கரணங்கள்ன்ற 5 அங்கங்கள் கூடியது தான் பஞ்சாங்கம். நாம் எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னையும் சங்கல்பம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், திதிவார யோக நட்சத்திர கரணங்கள் சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு தர்மார்த்த காம மோட்சம் அவளுக்கு என்ன பிரீத்தியோ அதை பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிக்கிறோம் இல்லையா. அப்படி பண்ணுறதுக்கு நமக்கு ஹேதுவாக இருக்கிறது வந்து இந்த பஞ்சாங்கங்களில் அன்றன்றைய திதிவார நட்சத்திரங்கள்லாம் என்ன, அந்த திதிவார நட்சத்திரங்களுடைய பலன்கள் என்னன்றதெல்லாம் வந்து ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருப்பாள். இது வந்து எப்பேற்பட்ட சயின்ஸ்னா, எத்தனை வருஷங்களுக்கு முன்னே நம்ம பெரியவாரெலாம் இதை கணித்து கிரகங்களுடைய சஞ்சாரத்தின்படி இந்த நாளில் இது நடக்கும்ன்றது முன்கூட்டியே சொல்லியிருக்கிறது நம்ம சனாதன தர்மத்தினுடைய ஒரு பெரிய பெருமை. வேற எந்த மதத்திலையும் இது மாதிரி வந்து இன்னைக்கு இது நடக்கும்ட்டு வந்து ஆணித்தரமாக சொன்னது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விசேஷம் நம்முடைய சனாதன தர்மத்தில். அந்தபடி வழக்கம்போல் நம்ம பெரியவா காட்டின வழியில் பஞ்சாங்க படனம் பண்ணுவோம். இந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் ராஜா மந்திரின்ட்டு இப்போ எப்படி நம்ம அரசாங்கம் நடத்துகிறோமோ அது மாதிரி லோகக்ஷேமத்திற்காக லோகத்தை வந்து பகவான் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வேலையை கொடுத்து பண்ணிட்டு இருக்கான். உபநிஷத்தில் சொல்லும் எல்லா கிரகங்களும் பெம்பெருமானுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு பயந்துட்டு நடக்கிறது. அதுதான் உண்மை. சர்வலோக சரண்யனான அந்த எம்பெருமான் என்ன சங்கல்பம் பண்ணுறானோ அதன்படி ஒவ்வொரு கிரகமும் நடந்துட்டுருக்கு. அந்தபடி பார்த்தோம்னா இந்த வருஷத்தோட ராஜா செவ்வாய், மந்திரி சனி,
சேனாதிபதி சனி, அர்காதிபதி சனி. அர்காதிபதினா திரவியங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்றவர்கள், செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கின்றவர். சஸ்யாதிபதி செவ்வாய், தானியாதிபதி சந்திரன், ரசாதிபதி வியாழன், நீரசாதிபதி செவ்வாய், மேகாதிபதி சனி. இந்த வருஷத்துக்கான தேவதை சில பஞ்சாங்கங்களில் உமாமகேஸ்வரர் போட்டிருக்கா, சில பஞ்சாங்கங்களில் லக்ஷ்மி நரசிம்மர்னு போட்டிருக்கா. எல்லாம் ஒண்ணுதான். வருஷ தேவதை லக்ஷ்மி நரசிம்மர், பசுநாயகர் பலபத்ரர். இந்த வருஷத்திற்கு விந்திய பர்வதற்கு தென்மேற்கு பகுதியில் வாருண மேகம் உற்பத்தியாகிறதாக பஞ்சாங்கத்தில் கணிச்சிருக்கா. தேவமானத்தில் 100 யோஜனை உயரமும் 60 யோஜனை அகலமும் உள்ள மரக்காலால் 2 மரக்கால் மழை பொழியும்ன்றது இந்த வருஷத்தினுடைய மழையினுடைய அளவு. அதில் 10 பாகம் சமுத்திரத்தில், 6 பாகம் மலைகளில், 4 பாகம் பூமியிலையும் பெய்யும். இப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும், அந்த 60 வருஷத்துக்கும் ஒரு சித்தர் பாடல் ஏற்றி வச்சிருக்கார். அந்தந்த வருஷத்துக்கு என்ன பலன்ட்டு சித்தர் பாடல். அந்த பாடல் படி இந்த வருஷத்தோட பாடல்: கோரக் குரோதீனில் கொள்ளை மிகும் கல்வரினால் பாரில் சனங்கள் பயமடைவர், கார்மிக்க அற்பமழை பெய்யும், அகங்குறையுமே சொற்ப விலையும் உண்டெனவே சொல். இந்த வருஷத்தினுடைய பலன், பொதுவான பலன், உலகம் புறாத்துக்கும் உண்டான பலனை சொல்றா. அதாவது இந்த வருஷத்துல விரோதங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது, கொள்ளைகள் அதிகரிக்கும், கல்வர்களுடைய பயம் அதிகரிக்கும். முதல்ல மழை குறையும், கல்வர்களினால் ஜனங்களிடையே ஒரு பீதி உண்டாகும், அற்பமான மழைதான் பொழியும், விளைச்சல் குறையும். ஆகவே இந்த வருஷத்தினுடைய பொதுவான பலன் இப்படி இருக்கு எல்லா இடத்துலையும். ஆனாலும் ஒவ்வொரு மாச திதி வார நட்சத்திரங்களுடைய பலன்கள் படி, கிரக அமைப்புகளுக்கு தகுந்தபடி இதில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே இதை நாம் அனுபவிக்கணும். இந்த குரோதி ஒரு சூரிய கிரகணம் நடக்கும். ஆனால் அது நம்ம ஊரில் தெரியாது அந்த சூரிய கிரகணம். அதனால நமக்கு அந்த சூரிய கிரகணத்துக்கான அந்த ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, நம்ம தர்ப்பணம் பண்ணுறது அதெல்லாம் இருக்க வேண்டியது அவசியம் இல்லைன்னு பெரியவா சொல்லியிருக்கா. அதே மாதிரி இந்த வருஷத்தில் வருஷ ஆரம்ப தினம் ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமாக பஞ்சாங்க பலன்களை கேட்பவர்களுக்கு சர்வ க்ஷேமமும் கிடைக்கும்ட்டு சொல்லுவா. ஆகினால்தான் எல்லா திருக்கோயிலையும் பஞ்சாங்க படனம் பண்ணி கொண்டிருக்கின்றோம். இந்த வருஷத்துல குரு உதய அஸ்தமனத்தை பொதுவாக தெரிஞ்சுக்கணும். குரு பகவான் சித்திரை மாதம் 20ஆம் தேதி மேற்கே அஸ்தமனமாகி வைகாசி மாதம் 20ஆம் தேதி கிழக்கே உதயமாகின்றார். இது அஸ்தமனம் உதயம் தான் பஞ்சாங்கத்தில் இருக்கும். அப்படின்னா நமக்கெல்லாம் தோற்றம் மறைவு, நமக்கெல்லாம் சாஸ்வதம் கிடையாது. தோன்றுவோம், அது நாம் தோன்றினது பிறப்பு இறப்புன்னு இருக்கு. ஆனால் இந்த கிரக நிலைகளுக்கு அஸ்தமனமும் தோற்றமும் தான் இருக்கும். ஆகவே அஸ்தமனமாக இருக்குன்னா நம் கண்ணுக்கு, நம் புலக்கண்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். உதயமாகின்றதுன்னா நம் புலக்கண்களால் பார்க்க முடியும்னு அர்த்தம். ஆகவே உதயமும் அஸ்தமனமும் கிரகங்களுக்கும் பகவானுக்கும் உண்டு. பகவான் பல ரூபங்களில் ஆவிர்வாவம் பண்ணி பல அவதாரங்கள் எடுக்கிறது இப்படித்தான். அவர் உதயமாகின்றார், திடீர்னு அந்தர்யாமியா போயிடுறார். அது மாதிரி தான் நமக்கு தான் தோற்றமும் மறைவும். அதனால தப்பான வழக்கில் இப்போ என்னென்னமோ எழுதுற அதெல்லாம் நம்ம மனசுல கொள்ளக்கூடாது. சம்பிரதாயத்தில் உதயம்னா அது நம் கண்ணுக்கு தெரிவது, அஸ்தமனம்னா நம் கண்ணுக்கு தெரியாமல் இருப்பது. அந்தபடி குரு பகவான் சித்திரை மாதம் 20ஆம் தேதி மேற்கே அஸ்தமனமாகி வைகாசி மாதம் 20ஆம் தேதி கிழக்கே உதயமாகின்றார். வருஷம் முடிய கிழக்கு உதயத்திலே இருக்கின்றார். புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி வக்கரமாகி தை மாதம் 29ஆம் தேதி வக்கர நிவர்த்தியாகிவிடும். அடுத்து சுக்கிர பகவானை பார்த்தோம் என்றால் சித்திரை மாதம் 25ஆம் தேதி கிழக்கே அஸ்தமனமாகி ஆனி மாதம் 23ஆம் தேதி மேற்கே வக்கரமாகின்றார். பங்குனி மாதம் 7ஆம் தேதி மேற்கே வக்கர அஸ்தமனமாகி பங்குனி மாதம் 17ஆம் தேதி கிழக்கே வக்கர உதயமாகின்றார். செவ்வாய் பகவானுக்கு இந்த வருஷத்துல அஸ்தமனம் கிடையாது, ஏன்னா அவர் தான் ராஜாவா இருக்கார்.
சனி பகவான் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் முடிய கும்ப ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். ஆனி மாதம் 5 வக்கரமாகி ஐப்பசி மாதம் 18 வக்கர நிவர்த்தியாகின்றார். மாசி மாதம் 15 மேற்கே அஸ்தமனமாகி பங்குனி மாதம் 15 கிழக்கே உதயமாகின்றார். நம்மளுடைய சாஸ்திரத்தில் ராகு கேது என்று தனியான கிரக நிலைகள் கிடையாது. மற்ற கிரகங்களுடைய வீட்டிலே இருந்து கொண்டு அவர்களுக்கு உண்டான பலன்களை கொடுக்கின்றார்கள் என்றுதான் நாம் அனுபவிப்போம். அந்த வகையிலே ராகு கேது பகவானுக்கு இந்த வருஷம் பயிற்சி கிடையாது. இப்படி குரோதி வருஷத்தினுடைய பொதுவான பலன் நாம் இப்ப பார்க்கணும்னா, சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருஷ பிறப்பு. இன்னைக்கு அதாவது புது பஞ்சாங்கம் வாசிப்பது சம்பிரதாயம். அதன்படிதான் இன்னைக்கு நாம வாசிச்சுட்டு இருக்கோம். 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீராம நவமி. இது விசேஷமா நாம கொண்டாடி கொண்டு இருக்க போகின்றோம். இப்போ இந்த மாதத்தினுடைய பலனை நாம் பார்க்க வேண்டும். இந்த நவநாயகர்கள் இந்த மாசத்துல இந்த வருஷத்துல எப்படி இருக்கான்றதுனாலையும் அவர்கள் இருக்கின்ற ஸ்தானத்தினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்ன்றதையும் இப்ப நான் சொல்றேன். இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கிறத வாசிச்சு காமிக்கிறேன். இந்த வருஷத்தினுடைய ராஜா செவ்வாய், மந்திரி சனி, அர்காதிபதி சனி, மேகாதிபதி சனி, சஸ்யாதிபதி சனி, செவ்வாய் சேனாதிபதி சனி, ரசாதிபதி குரு, தானியாதிபதி சந்திரன், நீரசாதிபதி செவ்வாய், பசுநாயகர் பலபத்ரன், இவர்கள் நவநாயகர்களாக இருக்கா. உலக ஜாதகத்தின்படி பிறப்பு நட்சத்திரம் மிருகசீரிஷம், 3ஆம் பாதம் மிதுன ராசி, விருச்சிக லக்னம், அம்சத்திலே கடக லக்னம், துலா ராசி. ராஜகிரகமாகிய சூரிய பகவான் இந்த வருஷம் எந்த பதவியிலும் இல்லை. இந்த வருஷம் ராஜா செவ்வாய் கும்பத்தில் பகை பெற்று இருப்பதாலும், சனி பகவான் மந்திரி பதவி வகிப்பதாலும், செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பதாலும் உலகத்தில் ஒரு புதிய விஷ ஜுரம் கடுமையாக பாதிக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. லக்னத்திற்கு 3, 4 உடைய சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்துடன் அமர்ந்து உடன் சஸ்யாதிபதி செவ்வாயுடன் சம்பந்தப்பட்டு இருப்பதாலும் எங்கும் பாகப்பிரிவினை தகராறு, சொத்து பிரச்சனை, தொழில் பிரச்சனை, சொந்த வகையில் பிரச்சனை, வாகனங்கள் பழுதடைதல் போன்றவை அடிக்கடி நடைபெற வாய்ப்புகள் உள்ளது. எதிர்நோக்கிய வேண்டிய சூழ்நிலையும் இதனால் உருவாகும். இருசக்கர வாகனங்களின் எண்ணிக்கை உயர்ந்தாலும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும். சாலை விபத்துக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடும். மதம் தொடர்பான சர்ச்சைகள் ஏற்படும். வழிபாட்டு ஸ்தலங்களில் பிரச்சனைகள் உண்டாகலாம். கோயில்கள் புனரமைப்பு பணிகள் அதிகரிப்பதுடன் பொதுமக்களிடையே தெய்வ பக்தி பெருகும். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி ஆகும் பொருட்களில் விலை உயரக்கூடும். இதுல முக்கியமா ஒரு சந்தோஷமான செய்தி, பழமையான கோயில்கள் மற்றும் திருக்கோயில்கள் புனரமைப்பு ஏற்படும். இந்த வருஷ பலன் சொல்றதுனால ஆஸ்திக அன்பர்கள் எல்லோரும் இந்த வருஷம் நம்ம கோவிலுக்கும் திருப்பணி நடத்தணும். 12 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா நமக்கு சம்ரக்ஷணம் நடந்து, அதனால சம்ரக்ஷணம் நடத்தணும். எல்லாம் உங்களுடைய சரீர ஒத்துழைப்பு, அர்த்த ஒத்துழைப்பு, அது அர்த்த ஒத்துழைப்புனா பண உதவி, இதோட சேர்ந்து நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த திருப்பணியை நல்லபடியாக செய்வோம்ட்டு பிரார்த்திக்கிறேன். நாமதேயம் மகோதரி வந்ததால் பிராமணர்கள் சௌக்கியமாக இருப்பார்கள். பூஜாரிகள் க்ஷேமம். உலக நட்சத்திர தேவதை லக்ஷ்மி நாராயணர். பஞ்ச பட்சிகளில் வல்லூறு பட்சியாகவும் இரவு 1ஆம் ஜாமத்தில் அரசு வலிமை பெற்று வருவதும், சங்கராந்தி புருஷர் பாலவகரணத்தில் மகோதரி நாமதேயம் ஆண்புலி வாகனத்தில் மேற்கு திக்கில் வருவதாலும் அதற்காக தனியாக பலன் இருக்கின்றது. ஏற்கனவே சொன்னபடி மழை 2 மரக்கால் அதாவது தேவமான கணக்கிலே ஏற்கனவே சொன்ன இல்லையா, 60 யோஜனை உயரமும் 10 யோஜனை அகலமும் உள்ள தேவமான மரக்காலின்படி 2 மரக்கால் மழை பெய்யும். அதில் பொதுவாக இந்த வருஷத்திலே ஆதாயம் 47, விரயம் 71 ஆகனால் அதிக விரயம் வருகின்றது இந்த வருஷத்திலே. வருஷப்பிறப்பு சனிக்கிழமை இரவு வந்ததனால் மழை குறைவாகத்தான் பெய்யும்.
ஆனால் நவநாயகர்களின் கோள்களின்படி இடைவிடாத மழை பொழிந்து இடிமுழக்கம், மேககர்ஜனை, மின்னல், தெற்கே இந்திரவில் போடுதல் போன்றது உலக ஜெகத் ஜாதகத்திற்கு செவ்வாய் ராஜாவாக இருப்பதனால் தோன்றக்கூடும். இப்பொழுது எதிர்கால பலன்களை பற்றி பார்த்தோம் என்றால், லக்ன சஷ்டமாதிபதியான செவ்வாய் பகவான் இந்த வருஷம் ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் சனி வீடான கும்பத்தில் பகை கிரகமாக இருப்பதனால் குதிரைகளுக்கும் பிரஜைகளுக்கும் கிரகங்களுக்கும் அதிபதியாக இருக்கின்றார். ஆகையினால் இந்த ஆண்டு லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் பகை பெற்று இருப்பதால் 3க்கும் 4க்கும் உடைய மந்திரி சனி பகவானுடன் இணைந்து 7ஆம் பார்வையாகிய ராஜ கிரகமாகிய சூரியனையும் 10ஆம் பார்வையாகிய லக்னத்தையும் பார்ப்பது மிகவும் சிறப்பாக அமைகின்றது. இதன் பலனாவது, இந்த வருஷம் ராஜாவாகிய செவ்வாய் சூரியன் வீட்டையும் தனது சொந்த வீடான விருச்சிகத்தையும் பார்ப்பதால் நமது பாரத திருநாட்டில் வடமேற்கு பகுதியில் உள்ள அண்டை நாடான பாகிஸ்தான் அல்லது தெற்கு பகுதியில் உள்ள இலங்கை, இந்த இரு நாடுகளில் ஏதாவது ஒன்று பாரதத்துடன் இணையக்கூடிய வாய்ப்பு உள்ளது. கிரகச்சாரத்தின்படி சொல்லுகின்றேன். 2-5 தனகுடும்ப பஞ்சமாதிபதியான குரு பகவான் இந்த வருஷம் ரசாதிபதியாக பதவி வகிப்பதால், இவர் சர்ப்பங்களுக்கு அதிபதியாக இருப்பதால், குரு பகவான் 6ஆம் வீட்டில் பகை பெற்று உச்சம் பெற்று சூரிய பகவானுடன் இணைந்து இருப்பதால் இந்த கிரக அமைப்பில் ஏற்படும் பலனாவது, குரு பகவான் மேஷத்தில் ராஜகிரகமாகிய சூரியனுடன் இணைந்து இருப்பதால் ராசியில் மேஷத்திலும் அம்சத்தில் விருச்சிகத்திலும் சஞ்சாரம் செய்கின்றார். அயல்நாடு தொடர்புகள் அதிகமாக ஏற்படும். வெளிநாட்டு முதலீடு அதிகமாக நம் பாரத தேசத்திற்கு வரும் வாய்ப்பு உள்ளது. கருப்பு பணம் அதிக அளவில் அரசாங்கத்திடம் சிக்க நேரிடும். இந்த வருஷம் ஆண் வாரிசு அதிக அளவில் ஜனனமாகும். தென்மேற்கு பருவக்காற்று முறைக்கு மாறாக விரைவாக முன்னதாகவே வந்து அடிக்கடி மேகமூட்டம், சூரியனையும் சந்திரனையும் பரிவேடம் போடுதலும் இந்த வருஷம் வெயில் கடுமையாக இருக்கும். தமிழ்நாட்டிலே ஒரு புதிய கட்சி உதயமாகும். இராணுவம், தீயணைப்பு, காவல்துறை, உளவுத்துறையில் பணிபுரிவதற்கு பல இன்னல்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் நன்மையாகவே முடியும். இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு இடத்திற்குமாக அர்த்தங்கள் சொல்லிக்கொண்டே போகின்றார்கள். விசேஷமான பலன் என்ற வருஷத்துக்கு நாம் பார்க்கலாம். சௌரதந்திரமான ரீதியாய் குரோதி வருஷத்தினுடைய பலன், அரசர்கள் கலகத்தால் ஜனங்கள் பணமில்லாதவர்களாகவும் பழம் கிழங்குகளை ஆகாரம் உடையவர்களாகவும் இருந்தாலும் விருத்தி அடைவார்கள். வடக்கே பாகஸ்பத்தியமான ரீதியாய் பிங்கள வருஷம் இருப்பதால் பயிர் விலை மழை மத்தியமாக இருக்கும். அரசர்கள் தங்கள் பராக்கிரமத்தால் சத்ரு பூமியை அனுபவிப்பார்கள். திருடர்கள், நெருப்பு, பசி இவைகளினால் பீடை ஏற்படும். மழைக்கு கெடுதியும் அரசர்களுக்குள் சண்டையும் உண்டாக வாய்ப்பு இருக்கின்றது. அர்காதிபதி சனியினுடைய பலனாவது, பூமியானது நெருப்பு, திருடர் இவைகளால் பயமும் அதிகமான கருப்பு தானியங்கள் விளைச்சல் அதிகமாக இருப்பதாகவும் இருக்கும். சனி பகவான் மேகாதிபதியாகவும் இருப்பதால் மத்தியமான மழைதான் பெய்யும். விலையேற்றம், கரும்பு தானியங்கள் விளையும். ரசாதிபதி வியாழன் பலன், எல்லா இடங்களிலும் ரசவஸ்துக்கள் விருத்தியும் அற்பமழையும் தான் இருக்கும். ரத்தினம், பவழம், தங்கம், சிவப்பு நிறமுள்ளவை, சிவப்பு வஸ்திரம் விருத்தி அடையும். உங்களுக்கு தான் வாருண மேகன் ஒரே பெருக்காகவும் விகாரமாகவும் காற்றுடன் கூடியதாகவும் பூமி எங்கும் மழை வர்ஷிக்கும். திருவாதிரையில் சூரியன் பிரவேசிப்பதன் மூலம் ஜனங்கள், பயிர், மழை, விலை இவைகளுக்கு கெடுதி உண்டாகும். செவ்வாய் சனி ஆதிக்கத்தால் பொதுவில் தானியங்கள் பலிதமாகும். ஜேஷ்ட சுத்த பிரதமையும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருவதால் க்ஷேமம், அக்ரவிருத்தி, தானிய பலிதம் உண்டாகும். ஆஷாட சுத்த பஞ்சமியும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வருவதால்
ஜனங்கள் சுகமாக இருப்பார்கள். ஆஷாட சுத்த நவமியும் சுவாதியும் சேர்ந்து வருவதால் அதிகமான காற்றால் பூமியில் விதைத்த விதைகளுக்கு கெடுதிகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆஷாட பகுள ஏகாதசி ரோகிணியும் சேர்ந்து வருவதால் ஆடு மாடுகள் விருத்தியாகும், மழை வர்ஷிக்கும். தை அமாவாசை புதன்கிழமை சேர்ந்து வருவதால் விலைவாசிகள் மலியும். தைப்பூசம் சுக்லபக்ஷத்தில் வருவதால் வியாதியின்றி சுபிக்ஷமாக இருப்பார்கள். பிறகு குருச்சார பலன், சனிச்சார பலன், ராகுகேது பயிற்சி பலன், குரு சுக்ர அஸ்தம உதய பலன் என்று பலவிதமாக பலன் சொல்லியிருக்கின்றார்கள். கந்தாய பலன் சொல்லியிருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் விசேஷமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து சில விசேஷமான பலன் மட்டும் இந்த வருஷத்துக்கான பலனை பார்ப்போம். இந்த ஆண்டு மகர சங்கராந்தி புருஷர் ஆண் புலி வாகனத்தில் வருவதால் ஆண்டின் முற்பகுதியில் அதிக மழையும் சூறாவளி காற்றும் இடியுடன் கூடிய மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. காய்கனிகளின் விலை உச்சத்தை தொடும். மலைப்பகுதிகளில் அதிகமான புழுதிக்காற்று வீசும். தென் மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் அதிக மழை பொழியும். விவசாயம் செழிக்கும். இப்படி பலவிதமான பலன்கள் கொடுத்துட்டுருக்கா. அதெல்லாம் நிறைய கொடுத்துருக்கா. அதெல்லாம் படித்தோம்னா நமக்கு இப்போ நாழி இருக்காது. அதனால சுருக்கமாக சொல்கிறேன். இந்த வருஷத்தினுடைய முக்கியமான பலன் ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்தில் அதிகண்ட யோகத்தில் தைதுல கரணத்தில் இந்த சஷ்டி திதியில் இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறதுனால இந்த தமிழ் வருஷ பிறப்பு நமக்கு சிறப்பாக இருக்கும். நிம்ப குசும பக்ஷணம் பண்ணணும்ட்டு சொல்றா. நிம்ப குசும பக்ஷணம்னா கசப்பும் இனிப்பும் கலந்த பக்ஷணம் இன்னைக்கு பண்ணணும். அதுக்கு தான் நாம் என்ன பண்ணுவோம்னா இன்னைக்கு வேப்பம்பூவும் வெல்லமும் சேர்ந்து பச்சடியோ பாயசமோ செய்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுவார்கள். இதுதான் இந்த வருஷத்தினுடைய பொதுவான பலன்கள். இப்படி பஞ்சாங்கத்தில் இன்னும் நிறைய செய்திகள் சொல்லியிருக்கா. அவ்வளவும் சொல்றதுக்கு இப்பொழுது நாழி இல்லைன்றதுனால ஓரளவுக்கு எது எதெல்லாம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணுமோ இன்னும் விசேஷ பலன்கள் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ஆற்காடு பஞ்சாங்கத்தில் ஏறக்குறைய நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா. பொதுவான பலன் ஒவ்வொரு ராசிக்கும் ஜென்மத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன பலன் சொல்லியிருக்கா. அதெல்லாம் சிலது நன்னாவும் இருக்கும், சிலது கொஞ்சம் நமக்கு மனசுல பீதியை ஏற்படுற மாதிரியும் இருக்கும். அதனால இந்த ராசி பலனையும் நட்சத்திர பலனையும் அவ்வாவா சௌரியப்படி பஞ்சாங்கத்தை பார்த்து தகுந்த குருமார்கள்ட்ட கேட்டு அதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இப்போ அதை நான் படித்து வாசித்து சொல்லி அதை கேட்டுட்டு அந்த நட்சத்திரக்காரால் யாராவது இருந்து அதனால கோவிலுக்கு மன பீதியோட நம்ம இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோட்டு சஞ்சலப்பட்டுன்னு போகக்கூடாதுன்றதுனால நட்சத்திர பலன்களையும் ராசி பலன்களையும் இப்போ நான் வாசிக்கலை. அது அவாவாளுக்கு உண்டான நட்சத்திரங்கள் அவாவாளுக்கு உண்டான ராசிகளுக்கு உண்டான பலன்களை குருமார்கள்ட்ட கேட்டு ஜோசியர்கிட்ட கேட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜோசியம் என்பது சாஸ்திரப்படி உண்மை, கிரக நிலைப்படி உண்மை. ஆனால் சொல்பவர்களுடைய திறமையை பொறுத்துதான் நல்லதும் தீயதும் இருக்கும். சில பேர் நன்னா தெரிஞ்சுட்டு பெரியவா சொல்லி கொடுத்த சாஸ்திரங்களை முழுமையாக உள்ள வச்சுட்டு ஒவ்வொரு பலனுக்கும் இந்த ஒரு ஸ்லோகம் இருக்கு. இப்போ இடைக்காடர் சொன்ன இந்த சித்தர் சொன்ன பாசுரம் வாசிச்சேன் இல்லையா, அது மாதிரி ஜோசியத்திலையும் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு, நிறைய பாசுரங்கள் இருக்கு. அந்தந்த பாசுரங்களில் சொல்றது எல்லாம் அப்படியே நடக்கும். ஆனால் நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்காம ஒரு 4 புத்தகத்தை இப்படி பரட்டி பார்த்து கம்ப்யூட்டரில் போட்டு பொதுவான பலன் சொல்லிடுறா. அதனால நீங்க பார்க்குற ஜோசியர்கள் நல்ல ஜோசியர்களால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக பகவான்கிட்ட நம்ம சங்கல்பம் பண்ணிட்டு எல்லாத்தையும் நின்னுறலால் கதியின்றி வேறு இல்லைன்ட்டு அவங்ககிட்ட நம்ம சரணாகதி பண்ணிட்டோம்னா ஜோசிய புத்தகத்தை எடுத்து இப்படி ஓரமாக வச்சிடலாம். அதனால அதெல்லாம் பீதி அடையவே வேண்டாம். எல்லாவற்றுக்கும் பகவானிடம் சங்கல்பம் பண்ணி கொண்டுங்க. சகல சாம்ராஜ்யத்தையும் காப்பதற்கும் சகல சௌகரியத்தை கொடுப்பதற்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளும் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயவதன பெருமாளும் இங்கே இருந்துட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா.
இந்த திருக்கோயிலில் வந்து நீங்கள் சங்கல்பம் பண்ணிட்டு மனசார எம்பெருமான்கிட்ட பிரார்த்திச்சிருந்தீங்கன்னா லக்ஷ்மி ஹயக்ரீவர் சகல சம்பத்தியும் வாரி வழங்குவார் என்பது சத்தியம் சத்தியம் புனர்சத்தியம். ஆகவே பஞ்சாங்கத்தினுடைய பலன் எப்படி இருந்தாலும் பெருமாளிட்ட சரணாகதி பண்ணிட்டு சரணாகதி மூலம் கிடைக்கின்ற பலனை அனுபவிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். சர்வோச்சனான் சுக்கினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. आनन्दमयं देवं ब्रह्मास्पदिहार्दे आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्मि. अगारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीशत्रीं वरदवल्लभां वज्रहाय विद्महे दीक्षसंस्कृताय धीमहि नारसिंह प्रचोदयात्. ज्वाला नरसिंह, होबिल नरसिंह, मालोल नरसिंह, वराग नरसिंह, कारंच नरसिंह, भार्गव नरसिंह, योगानंद नरसिंह, छत्रवड़ नरसिंह, पावन नरसिंह, मंगलगिरी पानह नरसिंह, श्री नारसिंह देवतागारि सिद्ध्यर्थं सभास्तंभ समर्पितम्. श्री नृसिंहं महावीरं नमामि रणमुक्तये ज्ञानमुद्रा ष्टाभ्याम् अलङ्कृतिकरद्वयं देवता सार्वभौमं ध्यायेत् वेदान्तदेशे. சங்கீதத்துக்கு சத்திரபட தர்சனம் வரும். சங்கீதம் சிறப்பாக வரணும்னா சத்திரபட தர்சனம். அதுதான் ஆஹா ஊஹூ அனுகிரகம் பண்ணி இந்தியாவோட பொது பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க. ஆற்காடு பஞ்சாயத்தின்படி பலவித எதிர்ப்புகள் இருந்தாலும் மத்தியில் அரசாங்கம் எது ஆள்கின்றதோ அதுவே மீண்டும் ஆட்சிக்கு வரும். ஆற்காடு பஞ்சாயத்து அப்படியே போட்டு ஆனா எதிர்ப்புகள் நிறைய இருக்கு. நிதர்சனமா பார்த்துட்டு இருக்கு. நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு. ஓகே சார். எல்லாரும் வாங்க. எல்லாருக்கும் ராமர் கதை தெரியும் இருந்தாலும் கூடியிருந்து குளிர்வோம். சொல்லுங்க சார்.
Kalau jalan ini bisa berapa? Apa? Kondisi budi lah. நான் வந்து சுந்தரகாண்டம் தான் பாருங்க. அதுவும் ரொம்ப கொஞ்சம் இந்த அசைன்மெண்ட்னால டைம் வந்து மாற்றி மாற்றி போயிருக்கு. ஆமா Pošli se. अमभद्रशमनः हस्तनक्षत्रे गम्यारासो शुण्ठराणां निहयाः तिगानक्षत्रे शबरास अमर्यार्थामदशमनः पूर्वाषाढानक्षत्रुद्रासो सिद्धुचानां निहयाः विष्टानक्षत्रे स्वादिनक्षत्रे तुलारासो अव्ययनामदेस्य स्वाधीनक्षत्रे तुलारासो रामामृतशर्मणः कस्य यमानस्य सहकुटुम्ब क्षमधैर्यवीर्यविजयारोग्यधान्यैश्वर्यादिभूत्यर्थमायावर्यर्थं महालक्ष्मीपरिभूनदिव्यकृपाकटाक्षं तदुभवो नारायणस्य शिवदपुरुषोत्तमस्य हेये गृहेः गृहे ग्रन्थोद्भवस्य शोभोद्रोद्भवस्य पूर्वं नारायणाय नमः माधवाय नमः गोविन्दाय नमः विष्णवे नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः वनाय नमः श्रीधराय नमः ऋषिकेशाय नमः पद्मनाभाय नमः दामोदराय नमः हयग्रीवाय नमः विष्णुवे नमः हरये नमः आदित्याय नमः सर्ववागीशाय नमः सर्वाधाराय नमः सनातनाय नमः निराधाराय नमः निराकाराय नमः निरीशाय नमः निरुभद्रुवाय नमः रञ्जनाय नमः निष्कलङ्काय नमः गीतये नमः गीताय नमः प्रबोध गीतवपुषे नमः बदेशकृते नमः वागीश्वरेश्वराय नमः श्री अयवधन परब्रह्मणे नमः सर्वाभीष्ट लक्ष्मी नृसिंहदिव्य चरणारविद्योः नारसिंहाय नमः महाबलाय नमः रौद्राय नमः अग्निलोचनाय नमः शौर्ये नमः महावीराय नमः सुविक्रम बलग्रमाय नमः हरिकोलाहलाय नमः चक्रिणे नमः जयाय नमः क्षयाय नमः दैव्यान्तकाय नमः परब्रह्मणे नमः घोराय नमः घोरविक्रमाय नमः ज्वालामुखाय नमः ज्वालामालिने नमः मोज्ज्वालाय नमः पित्रे नमः मात्रे नमः गुरवे नमः सखिये नमः रूपाय नमः बहुरूपाय नमः योगरूपाय नमः सौम्याय नमः श्रीनारसिंहाय नमः धर्माभीष्ट महादिव्यकृपासिद्ध्यर्थं हरिद्रा कुङ्कुमाक्षरं मध्यकृतं नमः
सुवर्णस्रजे नमः रजतस्रजे नमः नमः हिरण्मयै नमः आर्द्रायै नमः पुष्करिण्यै नमः पुण्यायै नमः न्यायै नमः अन्यायै नमः श्रियै नमः मायै नमः खायै नमः दायै नमः गोष्पिदायै नमः हिरण्यप्राहारायै नमः आस्त्रायै नमः ज्वलन्त्यै नमः उत्थायै नमः तर्पयन्त्यै नमः पद्मे स्थितायै नमः मध्ववर्णायै नमः आदित्यवर्णायै नमः खीत्यै नमः मुद्भ्यै नमः द्वारायै नमः दुरादर्शायै नमः तिष्ठायै नमः परीषिण्यै नमः ईश्वर्यै नमः अनधग्गामाय नमः वासागुभ्यै नमः पशूनारूपायै नमः नस्य दधे नमः मात्रे नमः भद्रां शूर्यां सकलनम्राध्यष्टे महालक्ष्मी नमः सर्वाभीष्टसिद्धिरस्तु ताभीष्टवरप्रदास्तु ಸರಿ ईश्वराय विद्महे हयग्रीवाय धीमहि तन्नो प्रचोदयात् महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् श्वेतवर्णं अयाननं देवोजं विकरालास्यं ज्ञानपुस्तकधारिणम् अभङ्गुरकलानाथ स्थूललक्ष्मत्मीविगे तुङ्गाय मगसे तस्मै तुरङ्गाय मुखे नमः दुषारात्रिसमच्छायां तुलसीदामभूषणं तुरङ्गममुखं वन्दे तुङ्गधारस्वदप्रथं ज्ञानानन्दमयं देवम् स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां यग्रीवमुपास्महे आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीं शेषजगदीशाय विद्महे दीक्षसंस्कृताय धीमहि नारसिंहं प्रचोदयात् ज्वालहूभिलमालोल कोटहारं च भार्गवः योगानन्दो चक्रवल पावनो पाणकल लक्ष्मीनारसिंहाय नमः अनमुद्रा पुस्तकाभ्याम् अलङ्कृतिकरद्वयं देवता सार्वभौमम् भानुलाभं शतसंवत्सरं दीर्घमायुः श्रीभूमयाग्नेन अलगोट्पाट्टुलहंगल मुनिरुल्लुम थान நிறைந்த வெள்ளிக்கமலக் கண்ணனை அண்ணன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் இவையும் பத்து வல்லாறுகள் நல்ல பதத்தால் மணி வாழ்வ பண்டவண்டீர் மக்களே ஸ்ரீ பூமணிலா சமேத லட்சுமி ஹயக்ரீவ வியாகன